வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய திரண்ட கொள்கையாக எப்படி திருக்குறளில் 1330 திருக்குறளையும் ஒரு திருக்குறளாக சொல்ல வேண்டும் என்று யாராவது கேட்டால் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண். அவரே சொல்லிட்டார், மனசுல மாசு இல்லாம இருந்தா அதுவே எல்லா அறங்களுக்கும் சமமானது என்று சொல்லுகிறார். அதுபோல் வேதாத்ரி மகரிஷியுடைய அந்த 94 வயது முதிர்ந்த கொள்கையாக ஒற்றை வரியில் அல்லது ஒற்றை சொல்லில் நாம் வேதாத்திரியத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மவர்கள் தினம்தோறும் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேதாத்திரிய மந்திரம் வாழ்க வளமுடன். ஆனால் இந்த வாழ்க வளமுடன் என்ற மந்திர சொல்லில் தமிழாசிரியர்களும் தமிழ் இலக்கணம் கற்றவர்களும் சில விமர்சனங்களை வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வாழ்க, வெல்க, போற்றி போன்ற சொற்கள் எல்லாம் தமிழில் வியங்கோள் வினை முற்று என்று சொல்லப்படுகிறது. எனவே வியங்கோள் வினை முற்று என்று சொல்வது ஒரு தொடரினுடைய கடைசியில் வர வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, இல்லையா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க என்று வாழ்க, வெல்க, போற்றி என்ற வியங்கோள் வினைமுற்றுக்கள் தொடரினுடைய கடைசியில் வர வேண்டும் என்பது தமிழாசிரியர்களுடைய கருத்து. அது இலக்கணப்படி சரி. ஆனால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன் என்று சொல்வதில் தமிழ் இலக்கணத்தில் இருந்து அவர் முரண்படுகிறாரா? இதற்கு என்ன வழு அமைதி சொல்ல முடியும்? தமிழில் வழு என்றால் குற்றம், வழு அமைதி என்றால் அதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். இதற்கு நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அந்த அருட்கருணையால் விளைந்த ஒரு தொடர் நம்முடைய மணிவாசகருடைய திருவாசகத்தில் நமக்கு கிடைக்கிறது. திருவாசகத்தையும் வேதாத்திரிய கண்கொண்டு பார்க்கின்ற காரணத்தினால் இந்த பொருளை குருநாதர் நமக்கு உணர்த்துகிறார். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்று திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் மணிவாசகர் இப்படித்தான் தொடங்குகிறார். விடியற் காலை நேரம் பெருமானை காண வேண்டும் என்ற ஆவல். அங்கு இலக்கணம், இலக்கியம், தான் படித்த அறிவு, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய செல்வம் எதுவும் அங்கே நிற்காது. பெருமான் மீது உள்ள அன்பு மீதூர அவர் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி நிற்கின்ற நிலையில் இலக்கணம் அங்கே செல்லுபடியாகாது. அன்பு மட்டும்தான் அங்கே வெற்றி பெறும். எனவே போற்றி என்று இறைவனை அவர் வாழ்த்திவிட்டு என் வாழ்முதலாகிய பொருளே என்கிறார். இன்றைய தமிழாசிரியர்கள், இலக்கணம் தெரிந்தவர்கள் அதையும் குறை சொல்ல வேண்டும். நியாயப்படி பார்த்தால் என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி என்றுதான் வர வேண்டும். ஆனால் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்று மணிவாசகர் குறிப்பிடுகிறார். எனவே மணிவாசகமும் நம் வேதாத்ரி மகரிஷியுள்